தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் இந்த காஸ்பல் டிவி மூலமாக திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியில இயேசுவுக்கு சீஷராக்குதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிற அந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் சிந்திக்கிறோம். முதலாவது, இயேசுவின் சீடராவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் அது இயேசுவை கடவுளாக ஆராதிப்பது என்பதை பல அடிப்படை ஆதாரங்களோடு சிந்தித்தோம். இரண்டாவது, இயேசுவை நாம் எவ்விதமாக விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்ன விஷயங்களை, இயேசுவை தேவகுமாரனாய் விசுவாசிக்கணும், மேய்ப்பராய் விசுவாசிக்க வேண்டும், பிரதான ஆசாரியர் என்றெல்லாம் பல தலைப்புகளை நாம் அந்த பகுதியையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். அடுத்தபடி, இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருந்து வாழ்வதுதான் இயேசுவின் சீஷத்துவம். பைபிள்ல அநேக காரியம் இருக்கலாம். அதுக்கு முன்னால அது முந்தின காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் திருவிழம் பெற்றினவர், குமாரன் மூலம் திருவிழம் பெற்றினார் என்ற செய்தியை நாம் சிந்தித்து, அதிலே ஆத்மா என்ற விஷயம் சரீரம் அல்ல, உலகத்தின் மேன்மைகள் அல்ல, அழியாத சாவை கடந்து செல்லக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவின் நிலைகள், அது சாவை கடந்தும் எப்படி நியாய தீர்ப்படைகிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். அதன் அடுத்த பகுதியிலே அந்த நியாய தீர்ப்பு நிலை அல்லது கிரியைக்கேற்ற பலனை இந்த ஆத்மா எப்படி சந்திக்கிறது, அடைகிறது, அது நித்திய ஜீவன் அடைவதும் நித்திய அழிவிலே முடிவதும் காரியங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் இப்போது இதை தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவருடைய முதல் பிரசங்கத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரம் என்றால் மேலே, ஹெவன்லி என்ற அர்த்தம். மேலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு ஏறாய் உங்கள் மனசை நீங்கள் திருப்புங்கள் என்று ஆண்டவர் முதலாவது பிரசங்கம் பண்ணுகிறார். இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள பூலோக வாழ்க்கையை தான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் காலம்லாம் நாம நினைக்கிறது போல நல்லா நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு காத்து கிடக்கிறோம். அதுக்குதான் இயேசுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் இந்த பூலோக வாழ்க்கை காரியங்களை முதன்மை கொடுத்து பேசாம, அவர் ஏன் பரலோக காரியங்களை முதன்மைப்படுத்தி பேச வேண்டும் என்பது இயேசுவின் சீஷராரவங்க மிக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்புறம் மற்ற காரியம் பார்க்கலான்னு சொல்ற. அது உங்களுக்கு தேவன் கொடுப்பார். இங்கே பரலோக தேவன் ஆட்சி செய்கிற ஒரு ராஜ்யம், இதுதான் நம்ம இங்கே புரிய வேண்டிய ஒரு காரியம். சோ இந்த காரியத்தை தேடுங்க. இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தையோ இங்க உள்ள காரியங்களையோ ஒண்ணு நீங்க தேடாதுருங்க அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த பின்னணியை நாம சிந்திக்கணும். தேவன் உலகத்தை படைத்தார், அது சொர்க்கம் போல இருந்தது, ஆதி ஆமத்துல படிக்கிறோம். அப்புறம் மனுஷனை படைத்தார், அவர்கள் சாவாம உள்ளவர்கள், ஒளி உடை, பூரண சற்குணம், தெய்வீக ஐக்கியம், சந்தோஷ பூர்ணம் எல்லா நிலையில இருந்தாங்கன்னா வசனங்கள் பார்த்துட்டோம். இந்த நிலையில இருந்த போது தேவன் அவர்களோட வந்து, அது 3:8 இல்லையா ஆதி ஆமம், தோட்டத்தில் உலாவுற சத்தத்தை கேட்டார்கள், அவங்க ஒரு தெய்வீக உறவுல ஐக்கியத்துல வாழ்ந்தார்கள் என்ற காரியத்தையும் நாம பார்த்தோம். அப்ப தேவ சித்தம் நடந்து கொண்டிருந்தது, தேவ ராஜ்யம் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்ததுங்கிறத நம்ம வழங்கிட்டோம். ஏன்னா தேவன் அங்க வந்தார்ல. இப்ப வந்து பிசாசு குறுக்கிடுகிறான், அது வலு சர்ப்பம் குறுக்கிடுகிறான். வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வாசிக்கிறோம். அப்போ ஏவாளை ஏமாத்துறது வலு சர்ப்பம், அது வேற வசனங்களே நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தர் செய்யப்படாதுன்னு சொன்னா அவர் சாகவே சாவான்னு சொன்னா இவர் நீங்க சாகவே சாவதில்லைங்கிறான். நேரு எதிரா பேசுறான். இவங்க வந்து அந்த தேவன் பகலின் குளிர்ச்சியான வேலையில வருவார், அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கலாம். ஒன்னும் கன்சல்டேஷன் கிடையாது. நேரா சாத்தானுக்கு பின்னால போனாங்க. விளைவு அந்த ஒளி உடைய இழந்துட்டாங்க, வேற உடை உண்டு பண்ணாங்க. அது 3:16 19 படிச்சா, நீ இனி பெருக வேண்டாம், ஏன்னா நீ பரிசுத்தம் இழந்துட்ட, தேவ சித்தம் செய்யல. சாத்தான் சித்தம் செய்யலைன்னா அவன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? உன்னை விட மோசமா இருப்பாங்க. அதனாலதான் நீ பருக வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்புறம்
பூமி உன்னமித்த சபிக்கப்பட்டிருக்கும், நீ கஷ்டம், முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பசிக்கணும், கடைசியாய் நீ மண்ணிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாங்கிற சாபம் வந்துட்டு. என்ன புரியுறீங்க? அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அவர் தோட்டத்தை பூட்டிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார், தேவன் போயிட்டார். இப்போ தேவ சித்தம் அங்கே ஏதேனில் நடக்கவில்லை, சாத்தான் சித்தம் நடந்து விட்டது. தேவனுடைய ஆளுகை ராஜ்யம் முடிவுக்கு வந்து விட்டது, சாத்தானுடைய ராஜ்யம் தொடங்கி விட்டது. சரிதானே? சாத்தானுடைய ராஜ்யம் தொடங்கி விட்டது. பாருங்க, காயின், ஆதாமின் முதல் மகன் காயின் சகோதரனை கொலை செய்யற ஆபேல். இதை பற்றி இயேசு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. அது யோவான் 8:44. பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆதி முதல் கொலைன்னா எது? காயின். உலகத்தின் முதல் கொலையை நடப்பாக்குனது யாரு? இந்த பிசாசுன்னு சொல்றேன். நீங்கள் ஆதியாகமம் 6:5 வந்தா, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு நான் மனுஷனை உண்டு பண்ணிருக்கு மனஸ்தாபப்படக்கூடிய அளவு நல்லவன். எல்லாரும் பிசாசுகள் ஆயிட்டான். சரியா? நோவா மருந்தான் இருந்தான்ல. அப்புறம் ஆபிரகாம கூப்பிட்டாரு, வாப்பா நீ நான் காட்டுற இடத்துக்கு போன கூட்டிட்டு போறாரு. அவனுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு பாருங்க. அது லேவி 20:26, நான் பரிசுத்தலா இருக்கிறேன், எனக்கு ஏற்ற பரிசுத்தலா இருங்க, என் சொந்த பிள்ளைகளா இருங்க, நான் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, அப்ப நான் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன். அது அந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்துல உள்ள ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்த உண்மைதான், சந்தேகம் இல்லை, இருக்குது இல்லையா? பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கண்ணக்குட்டியை உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனை செய்தார்கள். யாத்ரா 32:4. 10 முறை அவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன புத்தகத்துல வாசிக்க முடியும். அவர் என்ன செஞ்சிருவாரு பார்ப்போம். சாத்தானுடைய வேலையை செய்தார்கள். என்னாகும் 14:22, 23 வருஷத்துல நம்ம படிக்கிறோம். கர்த்தர் சொல்லிட்டார், இந்த வாக்குத்தத்தம் ஒன்றும் தரமாட்டேன், ஆசீர்வாதம் தரமாட்டேன், வனாந்திரத்துல அழிச்சு போடுவேன்ட்டு வனாந்திரத்துல அழிச்சு போட்டார். அப்புறம் அவருடைய பிள்ளை, அவருடைய வம்சத்தார் எங்க போறாங்க? கானானுக்குள்ள போறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா இடத்துலும் விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. எசேக்கியேல் 8:5 சொல்ற மாதிரி எருசலேம் தேவாலயத்திலேயே விக்கிரகங்களை வச்சு அந்த நடையில விக்கிரகம் இருந்தது, எரிச்சல் விட்டுனாங்கலாம் படிக்கிறோம். கர்த்தர் பார்த்தார், தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிச்சார், கேட்கல. விளைவு நேபுகாத் நேச்சருடைய ஸ்தானாபதி நெபுசராதனை அனுப்பி, அது எரேமியா 52:12 தானே, அந்த எருசலேமை உடைச்சி தீ கொளுத்தி அரண்மனையை கொளுத்தி எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து விட்டு ஏசாயா 65:17 சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளினி நினைக்கப்படுவதில்லை, மனசுல தோன்றதில்லை. இப்ப புரியுது இல்லையா? தேவ சித்தமும் தேவராஜ்யமும் ஏதேனில் முடிந்து போயிட்டு, ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் முடிஞ்சு போயிட்டு இல்லையா? தேவ பிரசன்னம் போயிட்டு இல்லையா? அவர் வரல. இப்ப சொல்றாரு, இனி இந்த உலகமும் வேண்டாம், இந்த ஆட்சியும் வேண்டாம், புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போறேன்னு சொல்லிதான் இயேசு அனுப்பி அந்த செய்தியை சொல்ல சொன்னார். எல்லாரும் என்னை பரலோகத்துக்கு நேரா மனசை திருப்ப சொல்லு, இதெல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு என்று சொல்லி பரலோக ராஜ்யன் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு வந்தோடனே சொல்லிட்டான் பிசாசு, நீங்க லூக்கா 4:5 உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், நீ பணிச்சுட்டா தருவேன். ஆதாம ஏமாத்தினேன், என் கையில எடுத்தேன், மற்ற ஜனங்கள் எல்லாம் என் கையில எடுத்தேன், காயினை எடுத்தேன், மற்றவர்களை எடுத்தேன், இஸ்ரவேலர்களே ஏமாத்தினேன், அவர்களை என் கையில எடுத்தேன், எல்லாம் அவங்க தேசத்தெல்லாம் தேவன் கைவிடும்படி செஞ்சுட்டேன், நான் தான் ராஜாவா இருக்கிறேன். அவரே வேண்டான்னு சொல்லியாச்சு இல்லையா? புதிய வானம் புதிய உண்டாக்குறேன், இது வேண்டான்னு சொல்லியாச்சு, நான் எடுத்துட்டேன், உரிமையா வந்துட்டு. அவரே விட்டுட்டார், தேவனே விட்டுட்டார் இல்லையா? அதனால நான் தான் ராஜா. இயேசு அதை மறக்கல, நீ சொல்றது பொய்ன்னு சொல்லல. நீங்க யோவான் 18:36 சொல்லுவார், 36-37 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதா இல்ல, பிலாத்துட்ட சொல்லிடுறாரு. சரிதான், எல்லாம் கதை நடந்த கதை. நான் தான் பரலோகம் தானே பிரசங்கமே ஆரம்பிச்சிருக்கேன், உலகத்துல அனுபவிக்காதங்கன்னு தான் பிரசங்க செய்தியை கொண்டு வந்திருக்கேன், ஆனா இங்க உள்ள நல்ல அதுதான் என்று சொல்லி இந்த உலகம் பிசாசுக்குள்ளதான் கிடக்குங்கிறத அவரும் உறுதிப்படுத்துகிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு எதிராக ஒன்றும் பேசல. நீங்கள் யோவான் 14:30 சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரிய ஒண்ணும் என்னிடத்துல கிடையாது. யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இப்படிதான் இந்த செய்தி வரும். இந்த நிலையில இயேசு சொல்ற செய்தி யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் அங்கே ஆயத்தம் பண்ண போறேன். இங்க உள்ளதெல்லாம் சொல்லியாச்சு, இனி பரலோகத்துல ஆயத்தம் பண்ண போறேன்.
அங்க நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு அவர் விளக்கமாய் காட்டி தருகிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-13 வரை வந்தா பேதுரு சொல்லுகிறார், இப்ப இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையா வச்சிருக்கு, பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போக போறது. 13ஆம் வசனத்துல தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எரியுது, இதெல்லாம் சாம்பல் ஆகுது, இதெல்லாம் குப்பையாகி போகுது, இதெல்லாம் முடிவுக்கு வருது. புதிய வானம், தேவன் ஆட்சி செய்வார், தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம், அது ஆட்சி இருக்கும், அதுக்கு நாம் காத்திருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுவார். 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகி எந்த வீடு அழிஞ்சு போனாலும் தேவனால் கட்டப்பட்ட இது அநித்தியமான வீடு, நித்தியமான வீடு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 13:14, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போறதே நாடி தேடுறோம். வசனம் எல்லாம் தெளிவா இருக்குல்ல? என்ன புரிஞ்சுங்க? இயேசுவின் சீடர்களாக விரும்புறவங்க இந்த சத்தியத்தை தெளிவா ஏற்றுக்கொள்ளணும். இந்த மண்ணுக்குரியவனா இருப்பானா நீ இயேசுவின் சீசனா மாற முடியாது. சரீரத்துக்கு எலும்புக்கு தான் ஓடிட்டு இருப்பானா நீ இயேசுவின் சீசனா மாற முடியாது. நீ விண்ணுக்குரிய சிந்தை உள்ளவனா மாறணும், நீ ஆத்மாவுக்குரிய சிந்தை உள்ளவர் தான் மாறணும். சீசன் சொன்னா சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபையில போய் சேர்ந்துட்டோம்னா, மதத்துல போய் சேர்ந்துட்டோன்னு சில சடங்குகள் ஞான ஸ்நானமா இப்படி எடுத்தோம்னா நீங்க சீசன் ஆக முடியாதுங்க. சீஷத்துவத்தினுடைய தன்மை மனநிலை வரணும், இதுதான் முக்கியமான பிரச்சனை. வேற ஒன்றும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இந்த சீஷத்துவத்துக்குள்ள தன்மை உங்க வாழ்க்கையில ஆத்மாவில சிந்தையில வராம நீங்க எப்படி சீஷத்துவத்தின் அங்கீகாரத்தை பரலோகத்தின் தேவனால பெற முடியும்? நிச்சயமா முடியாது. அதை மனசுல நீங்க வைக்கணும். அந்த மோசடி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. கள்ளத்தனமா அவர் வருவாரு, கூட்டிட்டு போவாருலாம் சொல்றாங்க, போக முடியாது. நீங்க கொஞ்சம் வெளிப்பா இருந்து உங்களை காத்து கொள்ளும்படிதான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து, சிரமம் எடுத்து, எவ்வளவோ டிவி சேனல் இருக்குல்ல, அதன் மத்தியில சத்தியத்தை அறியணும் என்கிற ஒரு ஆர்வத்துல இது ஏன் செய்யப்படுதுன்னா, எங்களுக்கும் அந்த பொறுப்பை தேவன் தந்திருக்கிறார். சில ஆத்மாக்கள் இருளுக்குள்ள அநேகர் இருக்கிறாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டவர் சொன்னார்ல. இந்த சத்தியம் போகும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதன் மூலம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது, இன்னும் கிடைக்க போகுது. அதனால அந்த நோக்கத்துலதான் நாங்களும் முழு வீச்சுல செயல்படுறோம். எங்க வாழ்க்கை முடியறதுக்கு முன்ன, உங்க வாழ்க்கை முடியறதுக்கு முன்ன, ஆண்டவர் வர்றதுக்கு முன்ன இதெல்லாம் செஞ்சு முடிக்கணுமே என்கிற ஒரு வேகத்துலதான் அதை செய்யறோம். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்லது. இப்போ இதனாலதான் இயேசு உலகத்துல பிறந்த போது அவர் ராஜாவா பிறக்கலைங்க, ஒரு தொழுவத்துல பிறந்த. அரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைன்னு வாழ்ந்து 2 கள்ளமாருக்கு நடுவுல மறிச்சாரு. ஏன்? அவருக்கு ஒரு மன்னரை போல பறக்கப்படாதா, வாழப்படாதா? என்ன, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லன்னு சொல்லிட்டார்ல, இதுக்கு வரல. இங்க வந்து இந்த ராஜ்யத்தின் வழியை காட்டிட்டு போதான் நான் வந்தனே தவிர ஏன் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் நான் அங்க போயிட போறேன் இல்லையா? அந்த மாதிரியில தான் இயேசுவின் சீடர்கள் நடக்கணும். அதுக்குதான் அந்த மாதிரி இயேசு காண்பிச்ச. இன்னைக்கு இருக்க இயேசு நாமத்தை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த இயேசுவின் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பாருங்க, ஏதாவது இணைப்பு இருக்கான்னு பாருங்க. இருக்க முடியாதுங்க. இங்கே இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க அங்க இருக்க போறது? அப்புறம் இயேசுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 நீங்க படிச்சுட்டு போனா, அதாவது இந்த ஊழியத்திலேயே இந்த அப்போஸ்தலர்கள் தான் முதல் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும் சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல படிப்போம். அப்ப முதலாவது அப்போஸ்தலர்கள், அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். அந்த தகுதி கூடியவங்க எப்படி இருந்தாங்களா? எங்களுக்கு அது 1 கொரிந்தியர் 4:9, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கானோம். நாங்கள் கிறிஸ்துவ பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், பையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி இவைகளை நான் எழுதவில்லை இல்லையா? இன்னைக்கு அப்போஸ்தலன்னு சொல்றவங்களையும் இங்க அப்போஸ்தலா நடந்தவங்களையும் நீங்க கம்பேர் பண்ணிப்பாங்க. எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அன்புக்குரியவர்களே, இந்த ராஜ்யம் நமக்கு சொந்தம் கிடையாது என்கிறதுனாலதான் அவங்க இப்படிப்பட்ட
நிலையில உலகத்துல சிறுமை, இது ஒண்ணும் மேன்மையான மேன்மைங்கிறது மறுமையில பரலோகத்துலதான் நமக்கு கிடைக்கணும் என்கிற அறிவு இருந்ததுனால இந்த உலகத்துல தாழ்மையாய் வாழ்ந்து போனார்கள்ங்கிறத இங்கே மனசுல வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 10 வரை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தோம் எப்பொழுதும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். நல்ல கவனிங்க, இந்த தேகத்தை விட்டு, அதான் ஆத்மான்னு நம்ம பார்த்துட்டு அந்த வசனம் இல்லையா, சரீரத்தை விட்டு ஆத்மாவை நாங்க போக விரும்புறோம். கர்த்தர் ஆண்டவர் இருக்கிறார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே. அங்க போறதுக்கு தான் நாங்க எப்போதும் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம். அப்ப அவங்களுடைய ஆசையை பாருங்க. ஒரு சீஷன், இயேசுவின் சீஷனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? நீங்க இந்த மனநிலையில தானே இருக்கிறீங்க, எங்களதான் உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துடுங்க. சோ அவங்க அப்படி இருந்தாங்க. பிலிப்பியர் 1:23 இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோம். அந்த ஆசையில வாழ்றவன் தான் உண்மையான இயேசுவின் சீஷன் என்கிறத இந்த பகுதியில நம்ம விளங்கி கொள்ளணும். சரியா? அப்போ இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, வேறொரு சூழல் ஆண்டவர் ஆயத்தம் பண்ற. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை, இந்த ஆத்மா அழியாதது, இது மறுமை சூழ்நிலைக்கு போகுது. அது மறுமை சூழ்நிலைக்கு என்ன அடிப்படையில போகுதுன்னு கேட்டா, நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். சரீரம் அழிஞ்சு போச்சு நமக்கு தெரிஞ்சாச்சுல்ல, இதை நீங்க பலப்பட முடியாது. இதை விட்டுட்டு இயேசுவின் சீடர்கள் ஆத்மாவிலே பலப்படுறத பற்றியே கவனமா இருக்கணும். அவருடைய வசனத்தினாலும் தூய ஆவியானவருடைய அருளினாலும் உள்ளான மனுஷன்ல பலப்படுறதுல ரொம்ப விழிப்பா இருக்கணும். 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்லுவார், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எங்களுக்கு புதுசாயிட்டே வருது. உங்களுக்காக தான் நீங்க தான் பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றாரு எங்களுக்கு புதுசாயிட்டே வருது அப்படின்னு சொல்றேன். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப சிந்திக்காம பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனசு புதுசாகி மறு ரூபமாகி கொண்டே வர வேண்டும். நீங்கள் சரீரத்துல வளர்ந்தியலா, பணத்துல வளர்ந்தியலா, படிப்புல வளர்ந்தியலா, பதவியில, அதெல்லாம் கேட்கல. இதெல்லாம் தான் முடிவுக்கு வந்துருது இல்ல. ஆத்மாவிலே வளருகிறீர்களா? பரலோக தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து அதற்கேற்ப வாழுகிறதுல நீங்கள் வளருகிறீர்களா என்பதை நீங்க ரொம்ப கவனத்துல வைக்கணும். அது 6:20-21 ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப நம்ம மனச பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மேல மனச பரலோகத்துல வைக்கணும். மனசுதான் ஆத்மா, அதான் உள்ளான மனுஷன். அதை பரலோகத்துல வச்சு பழவணும். அதை பரலோகத்துல வச்சு பழவணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கொலோசையர் 3:1-2 சொல்லுது. 3:1-2 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலான விலை தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலான விலை தேடுங்கள். நம்ம இயேசுவின் சீசர் யாரு, அவங்க மனநிலை எப்படி இருக்கணும், அவங்க எப்படி மாறணுங்கிறதாங்க சிந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பலருக்கு இது புதுசா இருக்கும். என்ன பிரசங்கியாரே எல்லாம் புதுசா இருக்கு. ஒன்னும் புதுசு இல்ல, இத படிக்கல நீங்க. நீங்க புதுமையான, அதான் சொல்றேன்ல, இது பழைய ஏற்பாட்டுலயும் இல்ல, புதிய ஏற்பாட்டுலயும் இல்ல, இது ஒரு புதுமையான ஏற்பாட்டுல போயிட்டு இருக்கு. நீங்க அதுல சிக்கிட்டீங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த வசனத்துல ஆண்டவரோட, நான் வசனத்தை படிச்சேன் 15 வயசுல, இதோ உங்க எல்லாருக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். இதை நீங்க படிச்சிருந்தா நீங்களும் அநேகருக்கு பேசி பரலோக ராஜ்யத்துக்கு நடத்திருப்பீங்கல்ல. இந்த இருள் இருந்த ஜனங்களை விடுவிச்சிருப்பீங்கல்ல. காலத்தை வீணடிச்சிட்டீங்க அநேகர். இனியாவது நாட்கள் பொல்லாதவில் ஆனதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள பாருங்க. எபேசியர் 2:7 சொல்லுது, அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஏற்கனவே உட்கார வச்சுட்டாரு. சரீரம் எலும்புதான் இங்க இருக்கு, சதை தான் இங்க இருக்கு, மனசு பரலோகத்துல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அற்புதமான அனுபவம். இயேசுவின் சீஷனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் என்கிறது தான் இந்த இடத்துல நாம பாக்குறோம். நாம எப்படி இருக்கிறோம்ங்கிறது இந்த நாள்ல நீங்க ரொம்ப அதிகமா சிந்திக்கணும். உங்களுக்கு ஒரு காரியம் புரியும், ஐயோ இன்னும் என்னெல்லாம் இருக்கோ தெரியல பிரசங்கர், எங்களுக்கு ஏதோ கனவு காண்றது மாதிரி இருக்கு. அநேகர் செய்தியை கேட்கும்போது இப்படி எல்லாம் இருக்கா பிரசங்கியாரு, இப்படி எல்லாம் வசனம் இருக்கா பிரசங்கியாருன்னு கேட்கிறாங்க. ஆமன் பானவர்களே,
2000 வருஷம் கழிஞ்சு இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தாருல, ஓசியா 8:12 சொல்ற மாதிரி என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை அந்நிய காரியமா மாத்திட்டான். இது மாதிரி தானே நாம அந்நிய காரியமா மாத்திட்டு நம்ம சபை பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியம், நிறைய போதவர்கள் இருக்கிறார் சொல்லியிருக்குல்ல, இச்சைக்கேற்ற போதவர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம். நமக்கு சத்தியம் பேசினா உறக்கம் கறக்கம் எல்லாம் வந்துடும், நமக்கு அது விருப்ப மாட்டோம். ஆனா இந்த மாதிரி சந்தோஷப்படுத்த மாதிரி பேசினா அது 2 தீமோத்தேயு 4 2 சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நீ ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம், எல்லா சாந்தம் உபதேசம் கண்டனம் கடிந்து கொண்டு புத்தி சொல். அவங்க ஆரோக்கியமான உபதேசம் பிறக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கட்டுக்கதை பேசுறவங்களை தேடி கார் எடுத்து வண்டி எடுத்துட்டு ஓடிட்டு மரத்தடி மாவடி புளியடி எல்லாம் நிறைய சொல்றாங்க, எல்லாம் ஓடிட்டே இருப்பான். இதை வாசிக்க மாட்டேங்கிறேன், அதுல நடக்க மாட்டேங்கிறேன். ஆண்டவரோட நடக்காதவங்க எப்படிங்க அவங்க இருக்க இடத்துக்கு போக முடியும்? அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, அவருக்கு தெய்வம் ஆக்கி எங்க உயர தூரத்துல வச்சுட்டோம். அவர்கிட்ட நம்ம போக மாட்டோம், அவரை நம்ம பக்கத்திலே வர நம்ம விட மாட்டோம். அப்படியே ஆக்கி வச்சுட்டு வேற நாடகத்திலே சுத்திட்டு. அன்பானவர்களே, உங்களை வருத்தப்படுத்துறதுக்கு சொல்லல. ஒரு நாள் நம்ம எவ்வளவு நம்ம அழித்து கொண்டிருக்கிறோம். இனி ஒரு தடவை இங்க வந்து வாழ மாட்டோம். இன்றைக்கே அனுக்கிற காலம், இன்றைக்கே ரட்சணிய நாளுன்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்கள் பொல்லாததா இருக்குல்ல, நாளை நடப்ப தெரியாதுல்ல. யாக்கோபு 4:14 எந்த நாளிலேயே நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு அற்புதமான சுவிசேஷம், உங்களுடைய சீடர்களா உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களுடைய பாதையில உங்களுடைய அடிச்சுவட்டுல நடக்கிறது எவ்வளவு ஆனந்தமான ஒரு அனுபவம், ஒரு ஐக்கியம் இல்லை. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. நீங்க எந்த சபையோடு சங்கத்தோடு ஐக்கியமா இருக்கிறீங்களாங்கிறதுல பிரச்சனை. இயேசுவோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா என்பதை இந்த நாளில் முடிவு செய். தேவன் இந்த செய்தியின் மூலமாகவும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஆமென்.